குழம்பு ஊத்துமா. குட் கேர்ள். அவ பாதி சாப்பிட்டு அந்த மீதி பாதி எடுத்து என் வாயில ஊட்டுறது. முக்கியமான ஐட்டமே இவருதான். மிஷின் கன் மாதிரி இருக்கு. பெரிய நல்லியோட வந்து பாத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸ்டிக் வேக்யூம் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து செட் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நோட் பண்ணுங்க, ரெண்டு பேரும் ரெட் கலர் Dress சேம் பிஞ்ச்ல போட்டுருக்காங்க. நாம சும்மா எடுத்து போட்டோம், அது சேம் பிஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சண்டே சமையல் கிளீனிங் ஒர்க்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருக்கு. சோ ஒண்ணா வந்து பார்க்கலாம். நாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமி கும்பிடுறாரு. சாமி ரூம் பார்த்துட்டு சாமி கும்பிடுற வேலை தான் ஜெஷிதா உனக்கு. அங்கதான் இருக்கா சாமி ரூம். ஒரு ஸ்கிரீனை வந்து எடுத்துட்டு சாமி கும்பிடுறாரு. சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. சாமி வாழைப்பழம் படிச்சது அப்படியே ஞாபகம் இருக்கு. சாப்பிடாம இருக்கு, சாப்பிடலாம். சாமி கும்பிடு. சாமி இவ பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சே இருக்காது. வாழைப்பழம் நம்ம வச்சிருக்கிறோன்றதே ஞாபகம் இருக்கு. சாமி கும்பிடணும் ஸ்கிரீனை திறந்து பாக்குறாரு. அம்மா சாப்பிடு. ஆச்சுக்கே சிரிச்சுக்கினே வாழைப்பழம் சாப்பிடுற. வாயில இருந்து எடுத்து உனக்கு ஊட்டுறா பாரு. இவ எப்பயுமே இப்படிதான் பண்றா. கையில வச்சு அவ பாதி சாப்பிட்டு அந்த மீதி பாதி எடுத்து என் வாயில ஊட்டுறது. குட் கேர்ள். யம்மி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் செஞ்சுட்டு இருக்கோம். அது போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை மட்டன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இங்க பாருங்க, ஒரு பெரிய நல்லியோட வந்து பாத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நல்லியா என்ன பேபி? கால் மாதிரி இருக்கு இந்த பெருசு. அதான் கால் தானே நல்லியே. நல்லியா? இல்ல நான் வந்து அந்த சூப் வைக்கிறேன் அந்த கால், அது மாதிரி நினைச்சேன். அதெல்லாம் மட்டன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டே இருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து வடிச்சிட்டேன். அப்ப லஞ்ச் வந்து மட்டன் குழம்பு சாதம் அவ்வளவுதான். முட்டைலாம் வேக வைக்கல. போட்டி குழம்பு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. போட்டி வந்து சாப்பிடவே இல்லை. அதனால வந்து போட்டி வாங்கிடுவான்னு சொன்ன ஆசை. கடைசியில இல்ல, அடுத்த வாரம் வந்து சீக்கிரமா போயிட்டு போட்டி வாங்கிட்டோம். ஓகே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இன்னும் மிளகாத்தூள் வந்து போடல. மிளகாத்தூள் போட்டு குழம்பு கூட்டினா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும், சாப்பிடலாம். ஜெஷிதா சேட்டைய பார்த்தியா அவருக்கு? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் செஞ்சு வந்து நாங்களும் சாப்பிட்டோம். பாப்பா இவ்வளவு தூங்கிட்டு இருந்தா, அவளும் தூங்கி எஞ்சி வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு தண்ணி குடிக்க சொன்னா விளையாடிட்டு இருக்கா. தண்ணி குடிச்சிட்டு ஜெஷிதா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னா வீடெல்லாம் கிளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கிளீன் பண்றதுக்காக நான் அகாரால வந்து ஸ்டிக் வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். 1 year வாரண்டி கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஓபன் பண்ணி நம்ம அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அன்பாக்சிங் பார்த்துட்டு அப்படியே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஓபன் பண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அட்டாச் பண்ணலான்ட்டு. இது உள்ள இருக்க எல்லா திங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த ஸ்டிக். நம்ம வந்து இது ஃபிட் பண்ணணும். இது வந்து இங்க பாருங்க, இது வந்து மோட்டரைஸ்டு பிரஷ். நம்ம தரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதால தான் கிளீன் பண்ண முடியும். ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா இதை செட் பண்ணணும். செட் பண்ணி அப்படியே ஊத்தினே போக வேண்டியதுதான். வேக்யூம் கிளீனர் எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆமா, இது வந்து மோட்டரைஸ்டு பிரஷ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டார். இதுதான் முக்கியமான ஐட்டமே இவருதான். என்னமா கன்னு மாதிரி இருக்கு, மிஷின் கன் மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் கலெக்ட் பண்றது. ஸோ இதுல வந்து இது கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 0.5 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் இது வந்து பிடிக்கும். ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுவோம். இதை செட் பண்ணிட்டு அப்புறம் இது கூட செட் பண்ணி நம்ம அப்படியே வந்து கிளீன் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லாம் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சார்ஜபிள் தான். நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஒரு 1 hour 2 hour வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் இல்லாதனால நம்ம எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போர்ட்டபிளா எடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு வரலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒயர் இல்லை. ஸோ சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைஸை விட சின்ன சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் தரையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ்லாம் இருக்கு இல்லையா, மேட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோஃபா, அதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ரஸ் பிரஷ் இது வந்து. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ சோஃபால அந்த இடுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்பை இருந்ததுன்னா அந்த மூளையெல்லாம் வந்து குப்பை இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே இந்த ப்ரஷ் போகாத இடம்னா இது சின்னதா இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் குட்டி குட்டி சந்துலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போயிட்டு நம்ம டஸ்ட் எடுக்கிறதுக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செட் பண்ணணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க டஸ்ட் கிளீனரில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம சுவரில் மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ப்ராடக்ட் அவ்வளோதான் வந்திருக்கு. செட் பண்ணி க்ளீன் பண்ணோம். மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவலை பார்த்து கூட நம்ம எப்படிலாம் இதை செட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிடலாம். இங்கே வந்து சிவப்பு கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் இது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த கரெக்டாக இது உள்ள வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் யூனிட். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் இருக்குது. சார்ஜ் போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சார்ஜ் போடுறது. டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கலெக்ட் ஆகும். ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு இருக்கோங்க பாருங்கள். இங்கே கீழே 2 பின்னு மாதிரி இருக்கா. ஸோ அந்த 2 பின்னு இதில் வந்து லாக் ஆகிற மாதிரி நம்ம கரெக்டாக இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் பாருங்கள். ஸோ இது நல்லா இதில் வீல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது நல்லா வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்கள். நல்லா ரொட்டேட் ஆகிறதுனால நம்ம எல்லா குப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுல வந்து எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிட்ட பேபி, ஆன் பண்ணேன் ஆயுதத்தை. வேக்யூம் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து செட் பண்ணிட்டேன். நம்ம நின்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணிட்டா அந்த கீழே வந்து ப்ரெஷ் ஓடுதா, எல்இடி லைட்டு வர கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட்லாம் இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி போடுறது அப்படியே டஸ்ட்லாம் வச்சுருக்கு. சூப்பராக டஸ்ட் க்ளீன் பண்ணுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து நோக்கி போட்டிருக்கேன். எப்படி அதுதான் க்ளீன் பண்ணுதா நான் பார்க்குறது. இந்த டஸ்ட்டு ஒன்று கூட இல்லாமல் பக்காவாக க்ளீன் பண்ணுது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம மேட்ரஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா, கீழே வந்து கார்பெட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட்டை க்ளீன் பண்ண போகிறேன். பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிஸ்கெட் வந்து உடச்சி போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து எடுக்குதான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய டஸ்ட்டு வந்து இன்விசிபிளாக நிறைய இருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பை அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நம்ம அழுத்தினா ஃபாஸ்ட்டாக சக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பீடு. இப்போ ஐ ஸ்பீடு வச்சுருக்க ரெட் கலர் தான் ஐ ஸ்பீடு. இதை வச்சு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடும் நீட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு க்ளீன் பண்ணியாச்சு. வேற லெவலாக வந்து க்ளீன் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்க எவ்வளோ டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பிஸ்கெட் வந்து மஞ்சள் கலராக தானே இருக்கும். டஸ்ட்லாம் சேர்ந்து எவ்வளோ அழுக்கா இருக்கு பார்த்தியா. எல்லாமே பெட்டில் இருந்த டஸ்ட் தான். ஆமாம், பெட்டு சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் செம்ம ஒர்த்து இது. ஸோ இதில் இருக்க மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வாட்ஸ் பவர். இந்த ப்ரஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடம்லாம் மூளை முடுக்கெல்லாம் வந்து குப்பை இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இடம் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ சோஃபாலாம் நம்ம உட்காரோம் இல்லையா, உட்காந்து நம்ம மடங்குற இடம், ஸோ அது மாதிரி இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருந்ததுன்னா அதை எடுக்கலாம். இங்கே வந்து பெட்லையும் அதில் தான் இருக்கு. ஃபுல்லாக அடியில் தான் இருக்கு இல்லையா. ஸோ அங்கெல்லாம் எடுக்கலாம். ஆன் பண்ணிட்டா இது மாதிரி வரும்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு டஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நிறைய டஸ்ட் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம போடுவோம். ஸோ லாங்காக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா செட் இருந்ததுன்னா அது உள்ளெல்லாம் விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, எங்கேயாவது இந்த இடுக்கெல்லாம் ரொம்ப இடுக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி இடுக்கான பகுதியெல்லாம் வந்து நம்ம உள்ள விட்டு நம்ம டஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இங்கே பாருங்க இவ்வளோ டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் கலெக்டரில் வந்து சேர்ந்துருக்கு. இந்த டஸ்ட் கலெக்டர் வந்து தனியாக நம்ம கழட்டி இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது கழட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இப்படி அழுத்து மேலே தள்ளனாலே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம தனியாக கழட்டிக்கணும். இப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கழட்டு வந்துடும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் எவ்வளோ குப்பை வந்துருக்கு பாருங்க. எல்லாம் சோஃபாவில் இருந்தது. எவ்வளோ குப்பை க்ளீன் பண்ணியிருக்கு. எவ்வளோ முடியெல்லாம் வந்துருக்கு. முடி, டஸ்ட்டு, பேப்பரு, ஸோ எல்லா குப்பையுமே இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபில்டர் எக்ஸ்ட்ரா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். ஸோ அமேசான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முக்கியமாக எங்களுக்கு வந்து புது வீட்டில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புது வீட்டில் வந்து சோஃபாலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வாங்கினா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த கிச்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறேன். பொறுப்பா வேலை பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. கிச்சன் ஆர்கனைசேஷனா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். துணிலாம் வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த கிச்சன் பக்கம் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள்லாம் அப்படியே இங்க இவ்வளவு நேரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெறும் கவரா போட்டு வச்சிருந்தேன். நிறைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினது அப்படியே போட்டு வச்சிருந்தேன். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொட்டவே இல்லை. இப்பதான் கொட்டி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ இது என்ன வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இடத்த மாத்திட்டு அப்படியே தொடச்சிருக்கேன். இன்னொரு நாள் நல்லா வெயில்ல என்ன பண்ணணும்னா இது உள்ள இருக்க பொருள் எல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் இதெல்லாம் வேலை க்ளீன் பண்ணி காய வைக்கணும். ஆமா. ஸோ இந்த பாத்திரம்லாம் புளிய வச்சுக்கலாம். ஸோ புளி வச்சது உள்ள அப்படியே புளி வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்து வச்சா இன்னுமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஏன்னா பாப்பா வச்சிருக்கோம் இல்லையா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லார சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு டின்னர் செய்யறத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் செய்யுதா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுடுதுமா. நேத்து அந்த மகத்துக்கு போன இடத்துல பலாசொலை வாங்கணும். ஆமா, 7 கொட்டை தான் வந்து இருந்தது. அதை வீணாக்க வேணாமே நான் அப்படியே பேக்லயே வச்சு எடுத்துட்டு வந்தேன். அதை வந்து வேச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு ஸ்நாக்ஸா. ஆமா, 2 விசில் வச்சேன், நல்லா வெந்துருச்சு. பலாக்கொட்டை இவருக்கு கொடுக்கலாமா என்னன்னு தெரியல. அவர் வர்றாரு சாப்பிட்றதுக்கு. வா வா. ஆமா, சாப்பிடுறது. எனக்கு என்னமா லாங்குவேஜ் எந்த ஜஷிதா வேணும்னா எனக்கு வேணுமா கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடணும். ஒழுங்கா வாயை திறந்து பேச மாட்டேன் ஜஷிதா. நீ பேசும் நம்ம 2 பேரும் பேசினாதான் பேசுமே. பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால தான் பேசல. வெந்துருச்சுப்பா. பலாக்கொட்டெல்லாம் குடுக்கலாமா தெரியல. நம்ம சாப்பிடலாம். என்ன இது ஒரு 6 கொட்டை தானே, ஒரு கொட்டை சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலாக்கொட்டையை தான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடுத்து என்ன செய்யுதா? அடுத்து நைட் டின்னர் தான். என்ன ஜஷிதா? பலாப்பழம் எங்க வீட்டுல வந்து பார்த்தோன்னா 4-5 பலாப்பழம் வாங்குவாங்க பலாப்பழ சீசன்ல. அப்ப இந்த கொட்டைலாம் எந்த சைடு போகனே தெரியாது. எல்லாம் குப்பையில மக்கி போய் தூக்கி போட்டுருவோம். சுட்டு சாப்பிடுவோம்லன்னா சுட்டு சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, ஒரு 5 பலாக்கொட்டை, ஒரு 7 பலாக்கொட்டை தான் வந்து இருந்தது. அதை பொறுப்பா அவிச்சு சாப்பிடுறோம் பாருங்க. எதுவுமே வந்து பார்த்தோன்னா கிடைக்காதப்பதான் அதோட அருமை வந்து தெரியுது நமக்கு. ஆமா, இன்னும் சீசன் வரல. இன்னும் சீசன் நல்லா வந்துருச்சுன்னா நமக்கு நிறைய கிடைக்கும். நம்ம பண்ருட்டி போய் பலாப்பழம் வாங்கி வரலாம். பண்ருட்டி போய் இந்த வருஷமும் பலாப்பழம் வாங்குறோம். ஓகே, இன்னும் நீ தனி உலகத்துல பேசுற. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு பலாக்கொட்டை சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட், நல்லா இருக்கு. பலாக்கொட்டை வந்து இது மாதிரி அவிச்சு சாப்பிடலாம். உப்பு போட்டு அவிச்சேன் நான் குக்கர்ல. சூப்பரா வெந்துருச்சு. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சுட்டு சாப்பிடணும். சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், அது மாதிரி குழம்புலயும் வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. பலாக்கொட்டையே வந்து பாத்தீங்கன்னா பொரியல் பண்ணுவாங்க. அவிச்சு வந்து பலாக்கொட்டை பொரியல் பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். எல்லா ரெசிபியும் பண்ணலாம் வீணாக்காம. தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மதியம் வச்ச மட்டன் குழம்பு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தோசை வந்து ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கும் மட்டன் குழம்பும் சூப்பரா இருக்கும். நீ கம்முனு. குழம்பு ஆமா, தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தல, அப்படியே வந்து வச்சேன். ஆமா, சுடுதாமா? சுடுதா சுடுதா, அதனால வாயில கை வைக்கிறாரு அவர். சூடுதாங்கம்மா. கை சுட்டுச்சுப்பா புள்ளே. அப்பாக்கா வை, தோசை வாங்கினா. அப்பாக்கா கிடையாது. அப்பா என் பொண்ணு எனக்கு அழகா இட்டு வந்து ஊட்டி விடும். அப்பா காவை, அப்பா அப்பா காவை, அம்மாக்கா
அம்மாக்கும் கிடையாது. ஏமாத்துறடா, வைக்க போறல கண்ணு அம்மாக்கா. வைக்க மாட்டியா? சரி அம்மா தோசை சுடுறேன், நீ உட்காந்து சாப்பிடு சரியா? நீயும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தோசை வந்து பாத்தீங்கன்னா ஊத்திருக்கேன். ஒரு ஸ்பெஷல் முட்டை தோசை வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணுக்கு முட்டை தோசை வந்து பிடிக்கும். குட்டி பொண்ணும் பேபியும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் பாயில் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வந்து ஆஃப் பாயில் பிடிக்கும். ஸோ அதனால வந்து பேபி ஒரு ஆஃப் பாயில் போட்டிருக்கேன். அம்மா குழம்பு ஊத்துமா, கொஞ்சம் ஊத்துமா. கொஞ்சம் தான். ஐயோ கரண்ட் நீ எடுத்துக்கிட்டு ஒரு கோவம். நான் ஊத்த மாட்டேனே. நக்கி பாப்பாரு சமைச்சு சமைச்சு டேஸ்ட் பாக்குறாரு அவரு. சீதா பாத்தியா அம்மாவுக்கு குழம்பு ஊத்துது. ஊத்துமா பத்தல பாருமா, ஊத்துமா குழம்பு ஊத்துமா. குட் கேர்ள். பாத்தியா இல்லையா என் பொண்ணு கத்துக்கிச்சு பாரு. குட் கேர்ள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் வந்து பாத்தீங்கன்னா தோசை சுட்டு சாப்பிட்டுட்டோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். டாடா பாய். அவர் முன்னாடியே பாய் சொல்லிட்டாரு அவரு.